யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளரின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் மருமகனான குறித்த சந்தேக நபரும் அவரது மனைவியும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோர் நேற்று யாழ்ப்பாணம் பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கமுடையவர் என போதைப்பொருள் தடுப்பு பணியகம் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளது. அத்துடன் சந்தேக நபருக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்திலும் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வில் வசித்து வந்த 54 வயதான தனது தாயான பெண் விரிவுரையாளர் காணாமற் போனதாக அவரின் மகன் கடந்த 19ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் கொலை தொடர்பில் தனது தங்கை மற்றும் தங்கையின் கணவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியிருந்தார். இதனிடையே விரிவுரையாளர் காணாமற் போனதாக கூறப்படும் தினத்தில் மகள் மற்றும் அவரின் கணவன் ஆகியோர் வீட்டை விட்டு வெளியேறி திருகோணமலை நிலாவெளி பகுதியில் வீடொன்றை வாடகைக்கு பெற்று தங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து திருகோணமலைக்கு சென்ற போலீஸ் குழு விரிவுரையாளரின் 19 வயதான மகள் மற்றும் 21 வயதான மருமகன் ஆகியோரை கைது செய்தனர். கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக விரிவுரையாளரின் மகள் தனது தாயாரின் வீட்டில் சில நாட்கள் தங்கி இறந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலை பெண் விரிவுரையாளர் வீட்டில் வைத்து கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளமையும் ஆரம்ப விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரொன்றில் கொண்டு சென்ற சடலத்தை சாவகச்சேரி தனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் சந்தேக நபர்கள் வீசி இருந்ததுடன் பின்னர் சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தின் சமூக நலத்துறை தலைவரான சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் தயாலினி திலீபன் என்பவரே கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்.